கிச்சன் ப்ளஸ் டைனிங் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக நம்ம கிச்சன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அதிக நேரம் குக் பண்ணுறதே கிச்சன் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் கிச்சன் பில்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு நம்ம பெருசாக பண்ண முடியும், கிச்சன் சைஸ் பெருசாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா பண்ணும்போது அந்த ஹீட்டு ஓகேங்களா, அந்த ஸ்வெட் ஆகலாம் கொஞ்சம் கம்மியாகுங்க. இல்லைன்னா சின்ன கிச்சனாக ரூம் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரொம்ப நேரம் குக் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்வெட் ஆகும், அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப ஹீட் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து கிச்சன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெருசாக பண்ணுறதுக்கு பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் செமி மாடுலர் கிச்சன் தான். தண்ணி கஸ்டமர்ஸ் ஓவனாக கேட்டு பண்ணாங்க. தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு பீடிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எஸ்எஸ் சிங்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போலாம் ட்ராலிஸ் 2 ட்ராலி கொடுத்துருக்கோம், ஒரு ஆயில் ப்ளக் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே இந்த கார்னர் எப்போவுமே ஒரு எல் டைப். இது இண்டிவிஜுவல் வீடுனால நம்ம வந்து கேஸ் முடிஞ்ச அளவுக்கு பேக் சைடு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் கிச்சன் பொறுத்த வரையுமே இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் தான் இருக்குங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்தியன் வெசல்ஸ், லாட் ஆஃப் வெசல்ஸ் வந்து உள்ளே வைக்க ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வெளியே வைக்க முடியுமோ அதை வெளியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் அந்த சிலிண்டர் அந்த ப்ரொவிஷன் எல்லாமே வெளியே வச்சுக்கோங்க. அதேமாதிரி இன்னொன்று கேட்குறீங்க, அந்த எல் டைப் போடலாமா யூ டைப் போடலாமல் கேட்குறீங்க. காங்கிரீட்டில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எல் டைப்போ யூ டைப்போ போட்டுக்கோங்க. பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். தாராளமாக சேம் ஹைட்டு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த கிரானைட் போடும்போது ஈவனாக ஒரே மாதிரி பில்ட் ஆகிருக்கும் கிச்சன். ஓகேங்களா? இந்த யூனிட் தனியாக பண்ணிக்கலாம், இந்த யூனிட் தனியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் ஸ்லாப்ஸு கிரானைட்டு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண வேண்டாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணது தான். யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோங்க. கிரே வித் ஒயிட் காம்பினேஷனில். இது வந்து கிளாஸி இல்லைங்க, இது டெக்ஸ்சர் ஃபினிஷிங். பாருங்கள், கிளாஸ் அண்ட் செக்ரி கிளாஸ் போட்டிருக்கோம். இது கஸ்டமைஸ் தான். ஹேண்டில்ஸு ஓகேங்களா, நம்ம தீமுத்து அந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வால் பாக்ஸு கீழே ஓப்பன் ஸ்பைசஸ் ரேக் வச்சுருக்கோம். ஓகேங்களா? லாஃப்ட் க்ளோசிங் பண்ணியிருக்கோம். சிம்னி ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூனிட் தனியாக பண்ணியிருக்கோம். இது செப்பரேட்டாக ஒரு யூனிட்டுங்க. இதுக்கு மேலே ஒரு கிரானைட் போட்டிங்கன்னா சேம் ஈவனாக ஒரு யூ டைப் கிச்சன் மாதிரி மாறிடும். ஓகேங்களா? ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி பண்ணலாம். ஓகே, பாருங்கள் மேலே பாருங்கள், அப்படியே ஒரு நம்மளே தான் பண்ணியிருக்கோம். ஒரு ஹேங்கிங் லைட்ஸ்க்கு வேண்டி நம்மளே ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். அந்த சைடு டைனிங் வருது, அதனால் இங்கே ஒரு டாப் பேசின் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே டாப் பேசின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த கிச்சனுக்கு தகுந்த மாதிரி என்ன கலர்ஸ் கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போகலாம், என்னென்ன யூசேஜ் வைப்பீங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸில் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம். டைல்ஸ் ஒர்க் முடிஞ்சாலும் கூப்பிடுங்க, நாங்கள் டேரெக்டாக நேரில் விசிட் பண்ணுறோம். விசிட் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனுக்கு தகுந்த மாதிரி மாடல்ஸ் ஐடியாஸ்லாம் சஜஷன் பண்ணுவோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து கிச்சனில் வந்து எல் டைப்போ யூ டைப்போ லாஃப்ட் எப்படி போட முடியுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. பெட்ரூம்ஸ் மட்டும் எங்கே வாட்டர் வருதோ அதுக்கு மேலே மட்டும் லாஃப்ட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா கிச்சன்ஸ் நிறைய வெசல்ஸ் வைக்கிறதுனால லாஃப்ட் நீங்கள் கண்டிப்பாக போடலாம். எல் டைப் யூ டைப் போடலாம். ஓகேங்களா? இது யூனிட்டு ஏரியாவுக்கு வேண்டி இன்னும் பில்ட் பண்ணலைங்க. இனி ஃப்யூச்சரில் இங்கேயும் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? அதுவே டாப் பேஸுங்க. இங்கே ஒரு மிரர் வருதுங்க. ஓகேங்களா? இந்த டாப் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வருதுங்க, நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வால் மவுண்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா?